இந்த தடவை ப்ரிப்பேர்டா வந்திருக்கேன். வா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. கல்கி 2898 AD இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் பயங்கரமா வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் வச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுவரைக்கும் இந்தியன் சினிமால பார்க்காத ஒரு வித்தியாசமான இந்த டியூன் லைக் ஃபீல்ல ஒரு படம் வந்து வித்தியாசமா நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய இந்த படம் கண்டிப்பா குடுக்குது. ஏன்னா, விஎஃப்எக்ஸ்லேருந்து மேக்கிங் வரைக்குமே எல்லாமே டாப் நாட்ச்சா இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புராணம் பேஸ் பண்ணின ஒரு சயின்டிஃபிக் கான்செப்ட்டா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ த திங்ஸ் மே பி லிட்டில் பிட் கன்ஃப்யூசிங். அப்படி இருந்துச்சுன்னா, டோன்ட் வரிஸ். அதெல்லாம் தீர்த்து வைக்க நான் இருக்கிறேன். இந்த கல்கி சீரிஸ்ல இது வந்து தொடர் வீடியோவுல முதல் வீடியோ. இதுக்கடுத்து தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆர்ஜினா, ஒவ்வொரு கேரக்டரோட ஆர்ஜினா நம்ம தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ இப்போ வீடியோவ ஸ்டார்ட் பண்ணலாம். பயப்படாது. புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோடைய கேஸ்ட்டே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய கேஸ்ட்டு. ஐ மீன் நெறைய டாப் ஆக்டர்ஸ் வந்து இந்த படத்துல வந்து அடங்கியிருக்காங்க. எக்ஸாம்பிள்க்கு நம்ம கமல்ஹாசன் இருக்காரு, அமிதாப் பச்சன், அப்புறமா தீபிகா படுகோன், பிரபாஸ் இருக்காரு. ஸோ இந்த மாரி ஒரு மிகப்பெரிய ஸ்டார் கேஸ்ட் உள்ள ஒரு படம் தான் இந்த கல்கி 2898. இந்த ஸ்டார் கேஸ்ட்லாம் சும்மா ஜஸ்ட் லைக் தட்ன்னு வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. தே ஆர் பிளேயிங் மெயின் ரோல்ஸ். நம்ம அஸ்வத்தாமாவா வந்து பார்த்தீங்கன்னா, அமிதாப் பச்சன் நடிக்கிறாரு. சுப்ரீம் யாஸ்கின் அண்ட் ஆல்சோ நோன் அஸ் கலி அந்த கேரக்டரா வந்து நம்ம கமல்ஹாசன் நடிக்கிறாரு. பைரவாவா நம்ம பிரபாஸ் நடிக்கிறார். அண்ட் சுமதி அதாவது நம்ம கல்கியோடைய அம்மாவா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தீபிகா படுகோன் நடிக்கிறாங்க. ஸோ ஷி இஸ் பிரெக்னன்ட் ஆஸ் வெல். அது அவங்களுக்குள்ள தான் அந்த கல்கி அப்படிங்கிற அந்த உயிர் இருக்கு. இதெல்லாம் யாரா உங்ககிட்ட கேட்டா, யார்ரா கல்கி, யார்ரா சுப்ரீம் யாஸ்கின், யார்ரா அஸ்வத்தாமா அப்படிலாம் நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இதுக்கெல்லாம் தனித்தனியா எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ எல்லா வீடியோஸுமே கூடிய சீக்கிரமே வந்துரும். ஸோ கல்கி இந்த பேரை வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலர் அதில வந்து அட்டென்ஷன் எடுத்து நம்ம சின்ன வயசுல கேட்ட கதைகள்ல அட்டென்ஷன் எடுத்து, இந்த கல்கி யாரு? இந்த கலியுகம்னா என்ன? அப்படிங்கிற விஷயத்த சர்ச் பண்ணியிருக்கலாம். ஆர் எதனையும் யூடியூப் சேனல்ஸ்ல பார்த்துருக்கலாம். ஸோ அப்படி ஒரு சிலர் நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டின ஒரு விஷயத்துக்கு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் அப்படிங்கிறது வருதுன்னா, அதுவும் இந்த லெவல்ல ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் அப்படிங்கிறது வருதுன்னா, இட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி டூ டாக் அபவுட் இட். அந்த படத்த பத்தி பேசணும் அண்ட் ஆஸ் வெல் அந்த படத்த நம்ம செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த கல்கி 2898 AD படத்துக்கான ஒர்க்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த மெயின் லைன் 2020ல ஆரம்பிச்சாங்க. அப்பதான் மே ஐ கம் இன் அப்படின்ட்டு கொரோனா என்ட்ரி குடுத்தாப்ல. பேண்டமிக்ல இந்த படம் படு டிலே ஆச்சு. அண்ட் அத தொடர்ந்து டிலேஸ் தான் நெறைய வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் லீக்ஸுமே கிடைச்சிட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ பேண்டமிக்லாம் முடிஞ்சிட்ட அப்புறமா இந்த படத்தோட ஒர்க் திரும்ப எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 2021ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த விஎஃப்எக்ஸ்லாம் தரமா, இவ்வளோ புரொடக்ஷன் வேல்யூ அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுற இந்த படத்தோட புரொடக்ஷன் வேல்யூ லிட்டரலா எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, இத பத்தி புரொடியூசர்ஸ் எங்கேயுமே வாய தொறக்கல. இந்த படத்தோடைய ஒரிஜினல் புரொடக்ஷன் வேல்யூ தெரியல. பட் மினிமம் இல்ல மேக்ஸிமம் 600 க்ரோர்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. நான் வந்து சத்தியமா நம்ப மாட்டேன். ஏன்னா 600 க்ரோர்ஸ் படம் மாதிரி இது கண்டிப்பா ஃபீலே ஆவல. உங்களுக்கு ட்ரெய்லர்லயே தெரியும். ட்ரெய்லர், விஎஃப்எக்ஸ் ஓகே. அது கூட விட்டுருங்க. இப்போ இவங்க ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதே பயங்கர இன்னோவேட்டிவா இருக்கு. இப்ப அந்த மூவி சைட்ல இருந்து ஒரு பொம்மை அப்படிங்கிறதுக்கு அனௌன்ஸ் பண்றாங்கன்னு வைங்களேன். அது ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற மாரி அனௌன்ஸ் பண்ணாம, தே ஆர் மேக்கிங் அ வீடியோ ஒரு கொலாப் பண்ணி ஒரு பயங்கரமான வீடியோவா மேக் பண்ணி தான் அவங்க வந்து அந்த டாயவே அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ அந்த வீடியோக்குன்னு ஒரு புரொடக்ஷன் வேல்யூ இருக்கும். அதுக்குன்னு காசு செலவு பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஈவென்ட்டா போயிட்டு இருக்காங்க. இந்த தசாவதாரம் இருந்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஐ மீன் இந்த 9 அவதாரங்கள் எங்கெங்க இருந்துச்சோ, அந்தந்த இடத்துக்குலாம் போய் ஒரு ஈவென்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம மதுரைக்கு வந்தாங்க, வாரணாசி போனாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களா போய் அங்கங்க ஈவென்ட் வந்து அவங்க வந்து இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கிற அந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாலே இந்த படத்தோட வேல்யூ 600 க்ரோர்ஸ் தான் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? திஸ் மூவி இன் தி லிஸ்ட் ஆஃப் ஒன் ஆஃப் தி எக்ஸ்பென்சிவ் மூவிஸ் இன் இந்தியன் சினிமா. அத கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும். படத்துக்கு மியூசிக் யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சானா ஆல்சோ நோன் அஸ் சந்தோஷ் நாராயணன். ஸோ இவர் தான் இந்த படத்துக்கு பிஜிஎம் ப்ளஸ் சாங்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய ஒர்க்கை இந்த படத்தில் உண்மையிலே நல்லா தான் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர்ஸ் அண்ட் இப்போ வரைக்கும் கிடைச்சிட்டு வர அந்த கிளிம்ஸ் வீடியோலாம் அவருடைய பிஜிஎம் தரமாகவே இருக்குது. பக்காவாக ஒர்க் அவுட்டும் ஆகியிருக்கு. சானா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பட்ஜெட் படத்தில் ஒர்க் பண்ணது கிடையாது. குட்டி குட்டி படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய பெஸ்ட் வந்து நிறையவே கொடுத்துருக்காரு. பட் இந்த படம் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, இந்த படம் லிட்டரலாக நம்ம ஏஆர்ஆர் பண்ண வேண்டியதாக இருந்திருக்குது. பட் ஒரு கட்டத்தில் இந்த பேண்டமிக்கில் சிக்கிக்கிட்டு இருந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி அண்ணனால
முடியாது, வேற யாரையா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய பாய் சொல்ல, அதுக்கப்புறமா நேரா அவங்க அந்த மகாநதி மியூசிக் டைரக்டர் போய் அணுகியிருக்காங்க. அவருமே ஏதோ ஒரு காரணம் சொல்லி முடியாதுன்னு சொல்ல, அதுக்கப்புறமா 2 மியூசிக் டைரக்டர் தாண்டி தான் இந்த படத்துடைய வாய்ப்பு நம்ம சந்தோஷ் நாராயணன் கிட்ட வந்திருக்கு. ஸோ அவருடைய ஃபுல் ஃப்ளெஷ்டு ஒர்க்கை வந்து நம்ம பார்க்கணும்னா, கண்டிப்பா படம் வந்துட்ட அப்புறம் பிஜிஎம்ஸ் அண்ட் சாங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பேசுவோம். ப்ளஸ் சினிமாட்டோகிராஃபி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள்ல ஒர்க் பண்ண அந்த சினிமாட்டோகிராஃபர்ஸ்லாம் ஒண்ணா இறங்கி, இந்த ஒரு டீமா வந்து இந்த படத்துக்கு வந்து வேலை பார்த்துருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் வைஸாவே இந்த படம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய படமா தான் இருக்கு. அண்ட் அத தொடர்ந்து கேஸ்ட்லாம் என்னென்ன ரோல் ப்ளே பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரபாஸ் வந்து பைரவா அப்படிங்கிற அந்த ரோல் வந்து ப்ளே பண்றாரு. அவருக்கு ஏன் பைரவான்னு பேர் வச்சாங்கங்கிறதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது இருக்கு. நான் அது அவருக்கான ஒரு தனி வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த படத்துல இந்த மெயின் கேஸ்ட் நம்ம பிரபாஸ், கமல்ஹாசன், தீபிகா படுகோன், அஸ்வத்தாமாவா நடிச்ச நம்ம அமிதாப் பச்சன் இவங்களெல்லாம் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நெறையவே சைட் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. திஷா பட்டானி இருக்காங்க. ரோசின்னு ஒரு கேரக்டர். அது பயங்கர ஸ்கோப் இல்லாத ஒரு கேரக்டர்ன்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர்லயே குரூப்ல டூப்புங்கிற மாரி தான் வந்துட்டே போயிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு 2 ஷாட் தான் என்னமோ வந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த கேரக்டர் பத்தி சரியா தெரியல. அது ஸ்கோப் இல்லாத கேரக்டரா தான் இருக்கும். ஆஃப்டர் தட் ஷோபனா ஆஸ் மரியம். இந்த கேரக்டருமே ஸ்கோப் இல்லாத கேரக்டர் மாரி தான் கதைகள்லயும், இந்த படங்கள்லயும் பார்க்கும்போது தெரியுது. பட் ஒருவேளை ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த ரோலுக்கு வந்து தனியா குடுக்கலாம் வாய்ப்புகள் இருக்கு. இந்த படத்துல ஸ்பெசிஃபிக்கா ஒரு கமாண்டர் ரோல் ஒண்ணு வரும். நம்ம சுப்ரீம் மேஸ்கின் கீழ வேலை செய்ற மாதிரி. ஸோ அந்த கமாண்டர் ரோல வந்து சஸ்வதா சாட்டர்ஜி அப்படிங்கிறவர் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் அத தொடர்ந்து பட்டாசு பாலு, ஐ மீன் நம்ம பசுபதி ரங்கவாத்தியார் எத்தன பேர்கள் சொல்லலாம். அவரு வீரன் அப்படிங்கிற ஒரு பர்ட்டிகுலர் ரோல் வந்து ப்ளே பண்றாரு. அது கண்டிப்பா இதுல வந்து ஒரு புரட்சிகரமான கேரக்டரா தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி நல்லாவே தெரியுது. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸு அண்ட் அவர் வர சீக்வென்ஸ் எல்லாமே அந்த மாரி தான் இருக்கு. நல்ல வேளை இந்த படத்துல கபில் இல்ல. கபில் இருந்திருந்தா சைக்கிள்ல கூட்டு போயிருப்பாரு. பாக்ஸிங் எனக்கு நீதான் வாரியார. ஆஃப்டர் பிரம்மானந்தம் ராஜன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பண்றாரு. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பைரவா இருக்கார்ல, அவருடைய லேண்ட்லார்டா அந்த ரோல் வந்து ப்ளே பண்றாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேத்துக்குள்ள நடக்கிற அந்த கான்வர்சேஷனே காமெடி சீனா அமையலாம். ஒரு மிக ஃபன்னாவும் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காமெடியில பயங்கரமா ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம பிரம்மானந்தம் இருப்பாருன்னு நெனைக்கிறேன். இதுல சம்பாலா அப்படிங்கிற அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த ஸ்கிரிப்சர்ஸ்ல இருக்கிற மாரி கொண்டு வரதுக்கான அந்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான எஃபோர்ட்ஸுமே டீசென்ட்டா வந்து போட்டுட்டு இருக்காங்க. அது கண்டிப்பா நம்ம ஒர்க் வந்து குறை சொல்லவே முடியாது. நல்லாவே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த சம்பாலாக்கு ஹெட்டா கூட நம்ம பசுபதியோட இந்த வீரன் கேரக்டர் வந்து அமையலாம் வாய்ப்புகள் இருக்கு. அத தொடர்ந்து ஆனார்பனஸ் கைரா. லிட்டரலா இவங்க வந்து ஒரு ரெபல் கேரக்டர். ஸோ இவங்க செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் புரட்சிகரமா அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அத தொடர்ந்து புட்ஜி அப்படிங்கிற ஒரு கம்பேனியன் நம்ம பைரவா கூடயே வந்து இருக்க போது. இட்ஸ் லைக் அன் மெக்கனைஸ்டு வெஹிக்கிள். அதனால ரோபோட்டா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். என்ன வேணாச்சும் பண்ண முடியும். லைக் நம்ம அயன்மேனுக்கு எப்படி ஜாவிஸோ அந்த மாரி நம்ம பைரவாக்கு புட்ஜின்னு சொல்லலாம். பட் ஜாவிஸ்னால வாய்ஸ் கம்பேனியனா மட்டும் தான் இருக்க முடியும். பட் நம்ம பைரவாக்கு இந்த புட்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, மிக்க பெருசா ஹெல்ப் பண்ணும். வார்லி ஆகட்டும், சண்டை போடும்போது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ணணும்னாலும், இந்த கம்பேனியனா இருக்கக்கூடிய புட்ஜியோட ஹெல்ப் மூலியமா நம்ம பைரவா வந்து சீக்கிரமாவே எல்லா வேலைகளையும் செய்ய முடியும். இதோட பேர் என்னடா புட்ஜியா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதோட லிட்ரல் நேம் அப்படிங்கிறது புட்ஜி கிடையாது. BUGG-1. அதத்தான் கொஞ்சம் திருப்பி போட்டு பட்டி டிகிரிக் பண்ணி கூப்பிடுறதுக்கு வசதியா புட்ஜி அப்படின்னு மாத்திருக்காங்க. அந்த ஐய வந்து -1க்கு பதிலா ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அவ்வளோதான். இதோட டெக்னிக்கல் நேம் வச்சே கூப்பிட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால தான் வாய்க்கு வர மாரி வசதியா புட்ஜின்னு மாத்திட்டாங்க. இது ஒரு ஏஐயா இருக்கிற அந்த சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு கண்டிப்பா வாய்ஸ் ஓவர் அப்படிங்கிறது தேவைப்படும். அந்த வாய்ஸ் ஓவர் யார் தராங்கன்னா, கீர்த்தி சுரேஷ் வந்து குடுக்குறாங்க. இந்த படத்துல ஒரு 4 யுகம் பத்தி சொல்லுவாங்க. அந்த 4 யுகாஸையுமே நான் தனியா எக்ஸ்பிளைன் பண்ணி தனித்தனி 4 வீடியோவா வந்து போடுறேன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பழங்காலத்த பத்தி பேசுற அந்த சமயத்துல, இதுல வந்து கிருஷ்ணர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த கிருஷ்ணர் ரோல நம்ம துல்கர் சல்மான் ப்ளே பண்றதாவும் ஒரு ரூமர் வந்து வந்துச்சு. அண்ட் ஆஸ் வெல் இதுல நம்ம முர்னால் தாக்கூர் இருக்காங்கல்ல, அவங்களோட கேமியோவுமே ஆட் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஈகரா எல்லாத்துக்குமே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். என்ன கேட்டா இந்த கிருஷ்ணர் ரொனால்டோ வந்தா நல்லா இருக்கும். இந்த படத்துல கேமியோஸாவே நெறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸோட பேர்கள் தான் அடிபட்டுட்டு வருது. ஸோ நான் எதையுமே ஸ்பாயில் பண்ண விரும்பல. கேமியோஸ் இருந்தா பார்ப்போம். இல்லைன்னா அது எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் பண்ணி அப்புறம் டிசப்பாயின்ட்மென்ட் குடுக்குற மாதிரி ஆயிரும். ஸோ வேணாம். இந்த படம் பொறுத்த வரைக்குமே ப்ரமோஷன் தாங்க. ப்ரமோஷன் பயங்கர ப்ராட் அண்ட் ஹியூஜா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சாண்டியாகோ கிராமிகான்குள்ள இந்த படம் ப்ராஜெக்ட் கே அப்படிங்கிற அந்த பேர்ல வந்து உள்ள நுழைஞ்சுச்சு. அங்க போய் ஒரு மிகப்பெரிய ப்ரமோஷனுக்குள்ள இன்வால்வ் ஆகி அங்கேயும் ப்ரமோட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அண்ட் இப்போ ஐபிஎல் நடந்துட்டு இருந்த அந்த சமயத்துல கூட அங்க ஒரு வீடியோ போட்டு இந்த படத்தை பத்தி பேசியே பயங்கரமா ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து நான் இந்த புஜ்ஜிங்கிற ஒரு கேரக்டர் வந்து சொன்னேன்ல, அந்த வெஹிக்கிள்னு சொல்லிட்டு, அந்த வெஹிக்கிளை மொத்தமா நம்ம மஹேந்திரா கம்பெனி தான் வந்து அசெம்பிள் பண்ணியிருக்காங்க.
அண்ட் அதோட ஓனருமே வந்து பார்த்தீங்கன்னா, இத ஓட்டி ஒரு டிரைவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாரியும் சொல்லப்படுது. ஸோ எல்லா விஷயத்தையுமே இங்க அசெம்பிள் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரே ஒரு படத்துக்காக இவ்ளோ ப்ரமோஷனா நீங்க கேட்டீங்கன்னா, கிடையாது. இந்த படத்தோடைய டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கல்கி சினிமேட்டிக் யூனிவர்ஸா அது பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் இருக்காராம். ஸோ இது வந்து தொடர் படத்துல முதல் படம். இத தொடர்ந்து படங்கள் வரும். அப்படிங்கிற மாரி அவரு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "தேர்ஸ் அன் அதர் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் இஸ் என்டரிங் இன்டூ இந்தியன் சினிமா." சும்மா ஒரு படத்துக்கு இப்படியெல்லாம் ப்ரமோஷன் அப்படிங்கிறது பண்ணவே மாட்டாங்க. அந்த கன்டென்ட் மேல அவங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருந்தா, இந்த மாதிரி ப்ரமோஷன் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ தரமான ஒரு படம் வந்து நமக்காக வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாரி படம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த மாரி கதைகள் நம்ம கேட்டுருக்கோம். ஸோ அந்த மாரி படத்த நம்ம கண்டிப்பா பார்த்து செலிப்ரேட் பண்ணியே தான் ஆகணும். நான் இந்த கல்கி சீரிஸ்லயே இன்னும் நெறைய வீடியோஸ் வந்து போடுவேன். ஸோ மறக்காம எல்லாத்தையும் பொறுமையா இருந்து வெயிட் பண்ணி பாருங்க. போயிட்டு வரேன்.